கலப்படம் இல்லாம இயற்கை முறையில தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகள், இயற்கை அழகு பொருட்கள், பாரம்பரியமான உணவுப் பொருட்கள், நாட்டு மருந்துகள்னு எல்லாமே இனி ஒரே இடத்துல வாங்க. www.தைத்திங்கள்.in வெப்சைட்டை உடனே விசிட் பண்ணுங்க. YC தமிழ் கூப்பன் கோடோட 5% கேஷ்பேக்கையும் பெறுங்க. இவர் இந்த இந்த கேஸ் ரிலேட்டடாக மட்டும் இல்லாமல் இவருக்கு அந்த 3.5 ஏக்கர் பண்ணை வீடு இருந்தது இல்லையா, அதோட சோர்ஸ் என்ன, அதை வாங்குறதுக்கு இவருக்கு எப்படி சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்தது, இவரோட ரெவென்யூ என்ன. ஏன்னா ஒரு பிரியாணி கடை வச்சிருக்கிறவரால் ஒரு தார் ஜீப், அவர் வச்சிருந்த கார் வந்து தார் ஜீப், இன்க்ளூடிங் கொடியோட, நம்ம ரூலிங் பார்ட்டி கொடியோட அந்த ஒரு கார் வச்சிருந்திருக்காங்க, ஒரு பைக் வச்சிருந்திருக்காரு. இதெல்லாம் வாங்குறதுக்கு இவருக்கு எங்கிருந்து இவருக்கு வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்தது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த யார் அந்த சார்னே வந்து இன்னும் நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி இன்னைக்கு சட்டப்பேரவையில் நம்ம எதிர்கட்சி தலைவர் என்ன பண்ணியிருக்காரு, யார் இந்த சார்னு ஒரு பேட்ச்லாம் குத்திட்டு வந்திருக்காரு. இவ்வளோ நாள் வந்து நம்ம மினிஸ்டர்ஸ் நிறைய பேராக இருக்கட்டும், துரைமுருகன் சாராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து ஞானசேகர் வந்து எங்களுக்கு யாருமே தெரியாது அப்படின்ற மாதிரி ப்ரெஸ் மீட்லலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம சிஎம் அவர்கள் வந்து அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, இந்த ஞானசேகரன்ற வந்து கட்சியில வந்து ஒரு உறுப்பினரோ எதுவுமே கிடையாது, ஆனா டிஎம்கேவோட ஆதரவாளர் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ அவர் வந்து விட்டுருக்காரு. ஒரு அக்யூஸ்ட் இருக்கான், ஒரு கிரிமினல் இருக்கான், ஒரு விக்டிம் இருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த ஒரு நடந்த ஒரு கிரைம் ஆக்டிவிட்டி தான் வந்து நம்ம மக்கள் வந்து குறித்து ஃபோக்கஸ் பண்ணி கொஸ்டின்ஸ்லாம் ரைஸ் பண்ணணும், அவங்களுக்கு நீதியை வந்து அவங்க வந்து வாங்கி தரணும். இப்போ இப்படி போயிட்டனால இந்த சைடு வந்து இப்போ மக்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் எல்லாமே நம்ம கவர்மெண்ட்டும் நம்ம கட்சி எதிர்கட்சிகளை சார்ந்து கேட்குற கேள்விகளாக மாறிடுச்சு. இதனால இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த சைடு இப்போ எவிடன்ஸ் வந்து டேம்பர் பண்ணலாம், மக்களுடைய கவனம் வந்து இந்த பக்கம் இருந்து அதர் சைடு மாறினால இந்த சைடு மக்களுடைய கேள்விகள் கம்மியாயிட்டனால அந்த சைடு எவிடன்ஸ் வந்து அவங்க மாற்றலாம், டேம்பர் பண்ணலாம், என்ன நடக்கலாம். அதனால இந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போதைக்கு நடந்தது. ஞானசேகரனோட வீட்டில் வந்து முக்கியமாக சர்ச் இது பண்ணப்போ நிறைய ஆவணங்கள் கிடச்சதாகவும், 2 பெட்டி நிறைய வந்து டாக்குமெண்ட்ஸ் கிடச்சதாகவும், அது இல்லாமல் ஒரு வீட்டிலேருந்து பட்டாக்கத்தி அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அவங்க ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. நம்ம ஞானசேகரன் இருக்கிற இந்த பர்டிகுலர் வீடு வந்து பாதி இடம் வந்து சென்னை கார்பரேஷனோடதும், மீதி வந்து ஒரு இந்து அறநிலையத்தோடதும் இருக்கிற மாதிரி அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஒரு கோயிலோட ஒரு ப்ராப்பர்ட்டியாகவும் அதை இவர் ஆக்கிரமிச்சு அந்த இடத்துல வந்து ஒரு வீடு கட்டியிருக்கிறதாகவும் அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு இன்டர்வியூவில் நம்ம கூட அட்வொகேட் ரிச்சர்ட் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ஓகே சார். ஸோ தமிழ்நாட்டில் நடந்திருக்க இஷ்யூ தான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ. அதை பற்றின அப்டேட்ஸ் ஏதாவது இருக்கா சார்? இப்போ இந்த இன்சிடென்ட் நடந்து ஆல்மோஸ்ட் 15 டேஸ் கிட்ட ஆக போகுது. 23 டிசம்பர் நடந்த ஒரு இஷ்யூ. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நம்ம எஸ்ஐடி டீம் வந்து தொடர்ந்து அவங்க விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. சில ஆய்வுகளும் வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இதில் நம்ம ஞானசேகரனோட வீட்டில் வந்து முக்கியமாக அவங்க சர்ச் இது பண்ணப்போ நிறைய ஆவணங்கள் கிடச்சதாகவும், 2 பெட்டி நிறைய வந்து டாக்குமெண்ட்ஸ் கிடச்சதாகவும், அது இல்லாமல் ஒரு வீட்டிலேருந்து பட்டாக்கத்தி அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அவங்க ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மீன் வயலில் இப்போ என்ன ஆயிருக்குன்னா, ஞானசேகரன் மேலே குண்டாஸ் ஆக்ட் போட்டிருக்காங்க. இது இல்லாமல் என்னன்னா, இதுக்கு முன்னாடியே 3 வாட்டி அவர் மேலே வந்து குண்டாஸ் ஆக்ட் போட்டிருக்காங்க. அது இல்லாமல் நம்ம கமிஷனர் அருண் சொன்ன மாதிரியே வந்து 7 கேஸ் வந்து அவர் கன்விக்ட் ஆயிருக்காரு அண்ட் நியர்லி 20 கேசஸ் வந்து அவர் மேலே பெண்டிங்கில் இருக்குன்ற மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ கொஸ்டின் என்னன்னா, ஆனரபிள் ஹைகோர்ட் வந்து இந்த இஷ்யூ வந்து எப்படி எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா, இதை வந்து ரொம்ப பொலிட்டிசைஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நம்ம இந்த இன்சிடென்ட் நடந்த அப்போ நிறைய கட்சிகள் வந்து தொடர்ந்து போராட்டங்கள் மறியல்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. சில கட்சிகளில் வந்து ஒரு கட்சியை சேர்ந்த மகளிர் அணி, வழக்கறிஞர் அணி, இளைஞர் அணின்னு தனித்தனியாக வந்து போராட்டம் நடந்தது. அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அப்புறமா ஈவினிங் ரிலீஸ் பண்ணுற மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். இதில் வந்து நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அட்வொகேட் ஒருத்தர் வந்து அவங்க கட்சியை ரெப்ரசன்ட் பண்ணி இதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன நடந்திருக்கு, பெர்மிஷன் கேட்டிருக்காங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு, போலீஸ் ஸ்டேஷனில் கேட்டிருக்காங்க. அவங்க கொடுக்கல. அதனால என்ன இருக்கு, அவங்க ஹைகோர்ட்டை வந்து நாடியிருக்காங்க. அப்புறம் வந்து ஹைகோர்ட் வந்து அகைன் அவங்க பெட்டிஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணி அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இந்த மாதிரி இந்த விஷயம் வந்து பொலிட்டிசைஸ் பண்ணாதீங்க, அதனால வந்து அந்த ஒரு காரணத்தை வச்சு அவங்க வந்து அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நம்ம இப்போ கரண்ட்ல இருக்க சூழ்நிலை என்னன்னா, ஹைகோர்ட் வந்து எதை குறித்து இந்த விஷயம் இந்த இன்சிடென்ட் வந்து நகரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை குறித்து தான் நகர்ந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்ட் டைம்ல யார் இந்த சார் அப்படின்ற மாதிரி ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த யார் இந்த சார்னே வந்து இன்னும் நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி
இன்னைக்கு சட்டப்பேரவையில் நம்ம எதிர்க்கட்சி தலைவர் என்ன பண்ணியிருக்காரு, யார் இந்த சார்னு ஒரு பேட்ச்லாம் குத்திட்டு வந்திருக்காரு. அது இல்லாமல் இப்படி ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கப்போ அண்ணா நகரை சார்ந்த ஒரு சுதாகர்ன்ற ஒரு வட்டச்செயலர், அவர் 103வது வார்டுக்கு ஒரு வட்டச்செயலராக இருக்காரு. இவர் வந்து ஒரு 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததில் ரிலேட்டடாக வந்து அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இன்சிடென்ட்டை வந்து நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து மிஸ்எம் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, சட்டப்பேரவையில் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் இவ்வளோ நாள் வந்து நம்ம மினிஸ்டர்ஸ் நிறைய பேராக இருக்கட்டும், துரைமுருகன் சாராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து ஞானசேகர் வந்து எங்களுக்கு யாருமே தெரியாது அப்படின்ற மாதிரி ப்ரெஸ் மீட்லலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம சிஎம் அவர்கள் வந்து அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, இந்த ஞானசேகரன்ற வந்து கட்சியில் வந்து ஒரு உறுப்பினரோ எதுவுமே கிடையாது, ஆனால் டிஎம்கேவோட ஆதரவாளர் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ அவர் வந்து விட்டுருக்காரு. அது இல்லாமல் அவரே தான் இந்த அண்ணா நகர் இஷ்யூவும் வந்து முன்னெடுத்து வைக்கிறார். இப்போ இதில் என்ன ஆயிருக்குன்னா, இப்போ யார் அந்த சார்ன்ற கேள்விக்கு இந்த கேள்வி வந்து எதிர்கட்சிகள், டிஎம்கேவோட எதிர்கட்சிகள் வந்து எடுத்து வைக்கிறாங்க. இப்போ இவன் தான் அந்த சார்ன்ற வந்து இந்த யார் அந்த சாருன்ற பதில் மாதிரி அவங்க வந்து கொண்டு போயிட்டாங்க. இப்போ ஒரு அக்யூஸ்ட் இருக்கான், ஒரு கிரிமினல் இருக்கான், ஒரு விக்டிம் இருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த ஒரு நடந்த ஒரு கிரைம் ஆக்டிவிட்டி தான் வந்து நம்ம மக்கள் வந்து குறித்து ஃபோக்கஸ் பண்ணி கொஸ்டின்ஸ்லாம் ரைஸ் பண்ணணும், அவங்களுக்கான நீதியை வந்து அவங்க வந்து வாங்கி தரணும். ஆனால் இப்போ இது வந்து அந்த மாதிரி போகாம ஒரு கவர்மெண்டோட இன்எஃபிஷியன்சியை சார்ந்து ஒரு போது, விச் இஸ் அ பார்ட் ஆஃப் இட். ஆப்வியஸாக ஒரு கவர்மெண்டோட இன்எஃபிஷியன்சி தான் நடந்திருக்கு, அவங்களுடைய ரூலிங் தான் நடந்திருக்கு. பட் ஆனால் இது 100% அந்த சைடு போக வேண்டிய சூழ்நிலை இல்லாமல் இது டோட்டலாகவே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்க வேண்டியது அப்போ ரொம்ப ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. இப்போ ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம கட்சிகள்லாம் தொடர்ந்து போராட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கப்போவே வந்து இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா மாதிரி போக ஆரம்பிச்சு, இப்போ வந்து இன்னைக்கு சட்டப்பேரவையில், ஏன்னா ஏற்கனவே 2 நாள் முன்னாடி வந்து நம்ம ஹானரபிள் கவர்னர் அவர் வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே வந்து ஃபர்ஸ்ட் அசம்பிளிலே வந்து உள்ள வந்து ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளேயே வெளியே வாக் அவுட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது. இது எல்லாமே இன்னைக்கு அந்த சட்டப்பேரவையில் நம்ம சிஎம் சார் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டதுனால இப்போ வந்து இது ஞானசேகரன் அந்த பாதிக்கப்பட்ட அந்த விக்டிம் அவங்க மேல இருக்கிற கான்சென்ட்ரேஷன் அப்படியே என்ன ஆகுதுன்னா, இப்போ இது ஒரு கவர்மெண்ட் ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமாவோ ஆல்மோஸ்ட் போயிடுச்சு, 100% போயிடுச்சு. இதுதான் வந்து நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து நடக்கக்கூடாதுன்றதுக்காக அவங்க வந்து அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இப்படி போயிட்டனால இந்த சைடு வந்து இப்போ மக்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் எல்லாமே நம்ம கவர்மெண்ட்டும் நம்ம எதிர்கட்சிகளை சார்ந்து கேட்குற கேள்விகளாக மாறிடுச்சு. இதனால இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த சைடு இப்போ எவிடன்ஸ் வந்து டேம்பர் பண்ணலாம், மக்களுடைய கவனம் வந்து இந்த பக்கம் இருந்து அதர் சைடு மாறினால இந்த சைடு மக்களுடைய கேள்விகள் கம்மியாயிட்டனால அந்த சைடு எவிடன்ஸ் வந்து அங்கே மாற்றலாம், டேம்பர் பண்ணலாம், என்ன வேணுமோ நடக்கலாம். அதனால இந்த மாதிரி விஷயங்கள் தான் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு. ஓகே சார், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் வந்து எஸ்ஐடி அப்படிங்கிற ஒரு குழு வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட விசாரணை வந்து இப்போ எப்படி போயிட்டு இருக்கு சார்? ஸோ எஸ்ஐடி வந்து நமக்கு ரீசெண்டாக அவங்க ஹைகோர்ட் வந்து 3 லேடி ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வச்சு ஒரு எஸ்ஐடி டீமை ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் அவங்க வந்து தொடர்ந்து விசாரணைக்கு வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இதில் இல்லாமல் அதே மாதிரி அவங்க வீட்டில் வந்து ரெய்ட் பண்ணுறப்போ அவங்க வீட்டில் வந்து டாக்குமெண்ட்ஸ் ரிவைவ் பண்ணியிருக்காங்க, பட்டா கத்தி கிடச்சிருக்கு, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இது இல்லாமல் என்ன இருக்குது, அவர் இருக்கக்கூடிய அந்த வீடு இது இந்த எஸ்ஐடி டீம் வந்து இவர் இந்த கேஸ் ரிலேட்டடாக மட்டும் இல்லாமல் இவருக்கு அந்த 3.5 ஏக்கர் பண்ணை வீடு இருந்தது இல்லையா, அதோட சோர்ஸ் என்ன, அதை வாங்குறதுக்கு இவருக்கு எப்படி சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து இவரோட ரெவென்யூ என்ன. ஏன்னா ஒரு பிரியாணி கடை வச்சிருக்கிறவரால் ஒரு தார் ஜீப், அவர் வச்சிருந்த கார் வந்து தார் ஜீப் இன்க்ளூடிங் கொடியோட, நம்ம ரூலிங் பார்ட்டி கொடியோட அந்த ஒரு கார் வச்சிருந்திருக்காங்க, ஒரு பைக் வச்சிருந்திருக்காரு. அந்த சம்பவத்தில் அந்த 23ஆம் தேதி அந்த சம்பவத்தில் ஈடுபடும் போது அவரோட பைக்கு, அப்புறம் இந்த பண்ணை வீடு, இதெல்லாம் வாங்குறதுக்கு இவருக்கு எங்கிருந்து இவருக்கு வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்தது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடாக வந்து நம்ம எஸ்ஐடி வந்து 3 பேருக்கு 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஒன்று வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு, இன்னொன்று வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் நம்ம சென்னை கார்பரேஷனுக்கு. அவங்க வந்து ஒரு சர்வே எடுக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம ஞானசேகரன் இருக்கிற இந்த பர்டிகுலர் வீடு வந்து பாதி இடம் வந்து சென்னை கார்பரேஷனோடதும் மீதி வந்து ஒரு இந்து அறநிலையத்தோடதும் இருக்கிற மாதிரி அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஒரு கோயிலோட ஒரு ப்ராப்பர்ட்டியாகவும் அதை இவர் ஆக்கிரமிச்சு அந்த இடத்துல வந்து இவர் வீடு கட்டியிருக்கிறதாகவும் அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ வந்து அந்த இடம் வந்து கோவிலோடதுன்னு தெரிஞ்சிருக்கு, அண்ட் அதே மாதிரி பாதி இடம் வந்து கார்பரேஷனோட அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. இது ஒரு கேஸாக ஃபைல் பண்ணுவாங்களா, எந்த மாதிரி ஆக்ஷன்ஸ்ல எடுப்பாங்க சார் இந்த ஒரு கேஸுக்கு? ஸோ இப்போதைக்கு இவர் வீடு மட்டும்தான் இன்னும் இப்போ இந்த
என்கொயரிக்குள்ளே வந்து அதை வந்து அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தால் ஆப்வியஸாக அந்த வீடை வந்து அவங்க கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ அந்த நெக்ஸ்ட் அவங்க மூவ் பண்ணுறது அந்த ஃபார்ம் ஹவுஸ் அதுக்கான சோர்ஸ் என்ன அப்படின்றதுக்காக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 3 ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இவங்களுக்குலாம் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் போதுமான இவருக்கு சார்ந்த இவரோட ரெவன்யூ என்னன்னு அவங்களுக்கு போதுமான டீட்டெயில்ஸ் இவங்க கொடுத்தக்கப்போ தான் ஃபர்தராக என்ன ஆக்ஷன் இருந்தாலும் அவங்க வந்து எடுக்கிறதா நம்ம. ஓகே சார், இப்போ வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த எஸ்ஐடி அப்படிங்கிற விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. பட் இருந்தாலுமே பெரிய லெவலில் வந்து எந்த ஒரு குற்றப்பத்திரிக்கையும் வரல, எந்த ஒரு நோட்டீஸுமே நமக்கு வந்து கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி பப்ளிக்கும் பார்த்துட்டு இருக்காங்க, அதே மாதிரி சில பொலிட்டிஷியன்ஸுமே பார்த்துட்டு இருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? நம்ம முன்னாடியே பேசின மாதிரி இது வந்து ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு கேஸ் ஆயிடுச்சு இப்போது. ஏன்னா ஒரு இந்தியாவோட மொத்த அட்டென்ஷனுமே வந்து நம்ம தமிழ்நாட்டில் இப்படி நடக்குதுன்ற ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கு. அண்ட் டெய்லி நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படின்னா இதில் மேற்கொண்டும் நெருப்பு மூட்டுற ஒரு விஷயங்களாக தான் நடந்து கொண்டு இருக்கு. அதனால் இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கப்பவே எஸ்ஐடியில் அவங்க என்கொயரி போயிட்டுருக்கப்போ, விசாரணை போயிட்டுருக்கப்போ, திருப்பூரை சேர்ந்த ஒரு நபர் வந்து இதில் ஈடுபட்டிருக்கதாகவும் அவருடைய சில வீடியோகள் வந்து அந்த ஃபோனில் வந்து அவங்க ரெக்கவர் பண்ணதாகவும் சைபர் ஃபாரன்சிக் வந்து ரெக்கவர் பண்ணதாகவும் வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போது இந்த திருப்பூரை சேர்ந்த ஒருத்தர் வந்து யாருன்றது வந்து ஒரு டாபிக் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் யார் அந்த சார், ஏன்னா அந்த பெண்ணை வந்து பாலியல் கொடுமைக்கு அவங்க ஈடுபடும் போது ஒரு கால் வந்ததாகவும் அந்த காலில் அவங்க பேசிகிட்டு இருக்கப்போ ஒரு சார் ஒருத்தர் வந்து பேசினார் அப்படின்ற அந்த ஒரு டாபிக்மே வந்து இங்கே ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. இப்போது இது வந்து நம்ம இப்போ பொதுமக்கள் வைக்கிற கருத்து என்ன, இல்லை பெருசாக எல்லாருமே வைக்கிற கருத்து என்னன்னா, இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கிறவன் வந்து ஒருத்தராக மட்டுமே பண்ணியிருக்க முடியாது, இது வந்து ஃபர்ஸ்ட் டைமும் பண்ணியிருக்க முடியாது, ஒருத்தர் மட்டுமே இதில் ஈடுபட்டிருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் இன்னொன்று என்னன்னா, நம்ம கமிஷனர் அருண் என்ன சொன்னார்னா, இந்த இன்சிடென்ட் இந்த கிரைம் வந்து அவன் பண்ணும்போது, அந்த ஞானசேகரன்றவன் வந்து பண்ணும்போது அவனுடைய ஃபோன் வந்து ஏரோப்ளைன் மோடில் வந்து போட்டிருந்ததாகவும் சொன்னாங்க. இது ரிலேட்டடாக ஹைகோர்ட்டில் நம்ம ஜஸ்டிஸ் ஒருத்தர் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருந்தார். என்னன்னா, நீங்கள் ஃபோனில் வந்து ஏரோப்ளைன் மோட் போட்டிருந்தா கால் பண்ண முடியாது, கால் ரிசீவ் பண்ண முடியாது. ஆனால் ஏதோ ஒரு சிக்னலில் வந்து யாராவது கால் பண்ணியிருந்தா அந்த சிக்னலில் வந்து அந்த இது வந்து ரிசீவ் ஆகிருக்கும், அந்த இது ரிசீவ் ஆகிருக்கும், அது தெரியும்ல. ஸோ நீங்கள் அந்த ரிப்போர்ட் நீங்கள் எடுத்து காட்டுங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஆர்டரும் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த கிரைம் இது இல்லாமல் இப்போ இந்த எஸ்ஐடி டீம் வந்து இது இல்லாமல் இப்போ அவரோட வீட்டையும் வந்து அவங்க செக் வச்சிருக்காங்க. இப்போ அடுத்த ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்கன்றப்போ இது இல்லாமல் இதுக்கு முன்னாடி நிறைய கேசஸ் அவர் மேலே 20 கேஸ் மேலே பெண்டிங்கில் இருக்குது. இப்போ ஒரு கட்சியை சார்ந்த ஒரு மினிஸ்டர் கூட, ஒரு டெபுட்டி சிஎம் கூட வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிற அளவுக்கு வந்து ஒரு ரீச் இருக்குன்னா இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கிறாங்கன்றது வந்து லிட்டரலாக ட்ரேஸ் அவுட் பண்ணுறது கஷ்டம். ஸோ அந்த விசாரணையை வந்து அவங்க மேற்கொண்டு முடிக்கிற வரைக்கும் நமக்கு எந்த விதமான ஒரு விவரமும் 100% நமக்கு தெரியாது. கலப்படம் இல்லாம இயற்கை முறையில தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகள், இயற்கை அழகு பொருட்கள், பாரம்பரியமான உணவுப் பொருட்கள், நாட்டு மருந்துகள்னு எல்லாமே இனி ஒரே இடத்துல வாங்க. www.thaithingal.in வெப்சைட்டை உடனே விசிட் பண்ணுங்க. YC தமிழ் கூப்பன் கோடோட 5% கேஷ்பேக்கையும் பெறுங்க.